குட் மார்னிங் டு ஆல். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் செட் 2024. ஸோ இந்த எக்ஸாமை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இப்போது என்னோடய ஸ்டேட்டஸ் என்னென்னா, நான் ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்ல. ஸோ இப்போதைக்கு அப்ளைடு மேக்ஸில் என்னெல்லாம் முடிச்சிருக்கிறேன், ப்யூரில் என்னெல்லாம் முடிச்சிருக்கேன், ஸோ என்னென்ன பார்க்குறோம் அதை ஒரு ஸ்டேட்டஸாக கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம நம்ம அப்ளைடை பொறுத்தளவு நம்ம 80% முடிச்சிட்டோம். சரிங்களா? ப்யூரில் தான் நம்ம பாக்கி இருக்குது. ரைட்டுங்களா? ஆக்சுவலாக அப்ளைட் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண அப்ளைட் ஃபுல்லாக இன்றைக்கி நாளைக்கு, சரிங்களா, சாட்டர்டே சண்டே இந்த 2 நாளைக்குள்ளே அப்ளைட் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவோம். சரிங்களா? ஸோ எல்லாமே முடிச்சிருவோம். இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ் ஓடிலாம் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அதில் முக்கியமான நோட்ஸ்லாம் கொடுத்து கம்ப்ளீட்டாக இன்றைக்கி நாளைக்குள்ளே அப்ளைட் முடிச்சிருவோம். சரிங்களா? இன்றைக்கி நாளைக்குள்ளே அப்ளைட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திங்கக்கிழமையிலேருந்து ப்யூர் மேக்ஸ் பண்ணணும். சரி, லீனியர், ரியல், அல்ஜிப்ரா அதெல்லாம் முடிச்சிடலாம். சரிங்களா? அப்ளைட் மேக்ஸ் வந்து இன்றைக்கி நாளைக்கு நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவேன். அதுக்கு இடையில ஒரு 1 இயர் கொஸ்டின் நான் சால்வ் பண்ணணும். அது ஆக்சுவலாக டிஎன் செட் 2012 கொஸ்டினை சால்வ் பண்ணிடுவோம் இடையில. சரிங்களா? இதான் இன்றைக்கி நாளைக்கு இதான் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்ளைட் மேக்ஸை நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவோம். சரிங்களா? என்னைய பொறுத்தவரை நீங்கள் அப்ளைட் மேக்ஸை 100% என்ன நம்பலாம். அப்ளைட் மேக்ஸில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் ப்ராப்ளம்ஸ், அதை தாண்டி வரவே வராது. அதனால் தயவுசெய்து அப்ளைட் மேக்ஸை நல்லா பண்ணுங்க. மார்க் நிறையா வேணுங்கிறவங்க அப்ளைட் மேக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? ப்யூர் மேக்ஸ்லேயும் வரும், பட் ப்யூர் மேக்ஸ் நம்ம நிறையா படித்து நீங்கள் மார்க் எடுக்கணும். சரிங்களா? அப்ளைடில் ஒரு பவுண்டு கொடுத்துருவோம். இதான் அப்பர் பவுண்ட், லோயர் பவுண்ட் கொடுத்துருவோம். நீங்கள் இதுக்குள்ளே படித்தாலே உங்களுக்கு மார்க்ஸ் வந்து அப்ளைட் மேக்ஸில் ஒரு 80% கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ அதை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துறேன். என்ன பாருங்கள். ஆக்சுவலாக என்னென்னா அப்ளைட் மேக்ஸ் வந்து சாப்டர் 3 and 4 வருது. கரெக்டுங்களா? அப்ளைட் மேக்ஸ் வந்து சாப்டர் 3 and 4. ரைட்டுங்களா? சாப்டர் 3ல் என்ன வருதுன்னு பாருங்கள். சாப்டர் 3ல் என்ன வருதுன்னா PDE-OD. கரெக்டாக? PDE-OD வருதா? ஆக்சுவலாக இதில் எத்தனை கொஸ்டின், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எத்தனை கேட்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான், மார்க் நான் பேசலை. மொத்தம் 12 கொஸ்டின் கேட்பாங்க. எப்படியும் ரெண்டையும் கம்பைன் பண்ணி எப்படியும் ஒரு 12 கொஸ்டின் கேட்பாங்க. 6+6 ஆர் 8+ ஏதோ ஒரு 6+6 ஏதோ ஒரு காம்பினேஷனில் 12 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 12 கொஸ்டின் எப்படியும் வரும். ஏன்னா சாப்டர் 3ல் வந்து ஒரு மெயின் ரோல் இந்த 2 சாப்டர். ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்து சாப்டர் 3ல் வேறு என்ன இருக்குது பாருங்கள். நியூமெரிக்கல் அனாலிசிஸ் எடுத்திருக்கோம். இதில் கண்டிப்பாக ஒரு 5 கொஸ்டின் வரும். சரிங்களா? அப்புறம் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் எப்படியும் ஒரு 10 கொஸ்டின் வரும். நம்பர் ஆஃப் கொஸ்டின் 10 கொஸ்டின்ஸ் வந்துடும். சரிங்களா? அப்புறம் அடுத்து ஓஆரில் ஒரு 3 கொஸ்டின் எப்படி கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ். 5th வந்து இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ். இதில் ஒரு 5 கொஸ்டின் வரும். சரிங்களா? சாப்டர் 3 லெவலில் வரும் பாருங்கள். ஒரு 12, 17, 27, 30, 40 கொஸ்டின் வந்துருச்சு. சரிங்களா? சாப்டர் 4னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதில் மொத்தம் அப்படியே ஒரு 10 கொஸ்டின் கிட்ட கேட்போம். 10லேருந்து 12 கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும். சரிங்களா? 10 கொஸ்டின் குறைஞ்சி எடுக்கவே மாட்டாங்க. ரைட்டுங்களா? ஸோ ஸோ எத்தனை கொஸ்டின் இவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? இதை புரிஞ்சுக்கோங்க. அப்ளைட் மேக்ஸில் இவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். மார்க் நான் ஃபோக்கஸ் பண்ணல. 12, 17, 27, 30, 40, 45 கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 45 எங்கே அப்ளைட் மேக்ஸில் சாப்டர் 3 and 4ல். சரிங்களா? இது ப்யூர் மேக்ஸ். இல்லைங்களா? ப்யூர் மேக்ஸை பொறுத்தளவு யார் அனாலிசிஸ்ன்னு பார்க்கும்போது யார் வருவா? இது ரியலு, டோப்பாலஜி, காம்ப்ளெக்ஸ், இது அனாலிசிஸ். சரிங்களா? இதில் ஒவ்வொன்றிலையும் 10 கொஸ்டின் கேட்பாங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 10 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அல்ஜிப்ரான்னு பார்க்கும்போது அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, இன்னொன்று லீனியர் அல்ஜிப்ரா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இது இருக்கிறது ரொம்ப ஈஸி. காம்ப்ளெக்ஸு, லீனியர் அல்ஜிப்ரா ரொம்ப ஸ்மூத்தாக போகும். சரிங்களா? ஸோ இது எல்லாருமே விரும்பி படிக்கக்கூடிய கான்செப்ட். இதில் ஒரு 10 கொஸ்டின், ஒரு 10 கொஸ்டின்ஸ் 50 ஆச்சா? இன்னொரு 5 கொஸ்டின் இருக்கும். 5 கொஸ்டின் எப்படி வரும்னா, ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ், அதில் பேசிக் கான்செப்ட் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் ப்ளஸ் மெஷர் தியரி ரெண்டையும் சேர்ந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இதில் வந்து 55 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. ப்யூர் மேக்ஸில் 55, அப்ளைடில் 45, மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. ரைட்டுங்களா? ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டைப்பு. சரிங்களா? இப்போது நான் எவ்வளோ பர்சன்டேஜ் நான் கவர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுவேன். இப்போ PDE-OD. சரி, PDEயில் வந்து 90% நான் கவர் பண்ணிட்டேன். ரைட்டுங்களா? PDE வந்து 90% கவர் பண்ணிட்டேன். ODE ஈஸி. ODE வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சரிங்களா? ODE வந்து நீங்கள் நானும் வீடியோஸ் இன்றைக்கி நாளைக்கு போட்டு ODE முடிச்சிடுவோம். ODEயில் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் ODEலாம் சால்வ் பண்ணாது, உங்களோட சாய்ஸ்.
செகண்ட் ஆர்டர் ODE அப்புறம் அதில் சில முக்கியமான டாபிக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்ப்போம். இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம்ஸ், பிக்கார்ட்ஸ் தியரம்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத கான்செப்ட்டை மட்டும் நான் டச் பண்ணி விடுவேன். சரிங்களா, அது இன்றைக்கி நாளைக்குள்ள ODE முடிச்சுடுவோம். நியூமெரிக்கல் அனாலிசிஸ் கம்ப்ளீட்டாக 100% நான் முடிச்சு கொடுத்துட்டேன். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் 80% கவர் ஆயிடுச்சு. 20% தான் இருக்கும். அது இன்றைக்கி நாளைக்குள்ள அதை முடிச்சிடுவேன். ஓவார் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓவார் வந்து ஒரு பேசிக்கான கொஸ்டின், அதை இன்றைக்கி நாளைக்குள்ள முடிச்சிடலாம். அதுமாதிரி இன்டெக்ரல் ஈக்குவேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு நான் நோட்ஸ் போட்டு நான் கொடுத்துறேன். அதுமாதிரி ஸ்டாட்டிக்ஸை பொறுத்தளவு 1, 2, 3 3 சாப்டர் முடிச்சிருப்போம். பேசிக்ஸ் ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிக்ஸ் போட்டிருப்போம். ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துருப்போம். இன்னும் ஒன்று மட்டும் பண்ணுவேன். என்ன பண்ணுவோன்னா, அந்த 2 டைமென்ஷன் ரேண்டம் வேரியபிள்ஸ், மார்ஜினல் PDF X, Y, அப்புறம் ரேங்க் கார்லேஷன் கோஃபிஷியன்ஸு, ரெக்கரேஷன் லைன்ஸு, அது ரிலேட்டடான ரிசல்ட்டு, அப்புறம் அந்த மிச்சம் இருக்க சாப்டர்லாம் முக்கியமான ரிசல்ட்லாம் போட்டு கொடுத்துறேன். சரிங்களா, போட்டு கொடுத்து நான் ஸ்டாட்டிக்ஸை நான் உங்களுக்கு முடிச்சு தந்துடுறேன். சரிங்களா, இன்றைக்கி நாளைக்குள்ளே இதை முடிச்சுருவோம். அப்போது ஸோ இதுதான் என்னோடய ஸ்டெப். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா வீடியோஸை பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். இன்றைக்கி நாளைக்கு கம்ப்ளீட்டாக ஏற்கனவே பழைய வீடியோஸும் பார்த்துருங்க. இன்றைக்கி நாளைக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் 45 கொஸ்டின் ஈஸியாக அடிச்சிடலாம். சரிங்களா, ரைட். இது என்னோடய பிளான். ரைட்டுங்களா. ஸோ நான் கம்ப்ளீட்டாக முடிச்சு தந்துடுவேன். சரிங்களா, ஆக்சுவலாக முடிச்சு கொடுக்குறேன், எப்படினாலும் முடிச்சு கொடுத்துருப்பேன். சரிங்களா, அது சிம்பிளாக 1, 2 போட்டு முடிக்க முடியும். பட் எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராதனால தான் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் போடுறோம், நிறைய ரிசல்ட் போடுறதுனால உங்களுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கிட்டு. ரைட்டுங்களா, ரைட். பியூர் மேக்ஸை பொறுத்தளவு ரியல் நம்ம ஒரு சாப்டர் முடிச்சிருப்போம். இன்னும் முடிக்க வேண்டியது கனெக்டட், காம்பேக்ட், கம்ப்ளீட்டு, கண்டினியூட்டி, யூனிஃபார்ம் கண்டினியூட்டி, டிஃபரன்ஷியபிலிட்டி, இன்டெக்ரபிலிட்டி, இம்ப்ராப்பர் இன்டெக்ரல், சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸு. ஆமாம், அவ்வளோதான். அது பார்த்தாச்சுன்னா ரியல் முடிஞ்சிடும். அது மட்டும் பார்க்கணும். அதெல்லாம் பர்டிகுலர் டாபிக் தான். டோப்பாலஜி நம்மளால் கவர் பண்ண முடியாது. டோப்பாலஜியை பொறுத்தளவு நமக்கு தெரிஞ்சு என்னது, ஒரு டோப்பாலஜி எல்லாம் செக் பண்ணுறது. அப்போ ஒரு சப்செட் கொடுத்தாச்சுன்னா லிமிட் பாயிண்ட்டு, இன்டீரியர் பாயிண்ட்டு, பவுண்ட்ரி பாயிண்ட்டு, எக்ஸ்டீரியர் பாயிண்ட்டு, அது பார்க்குறோம். ஓப்பன், க்ளோஸ்டு, பெர்ஃபெக்ட் என்னென்ன இருக்குது, என்னென்ன மெட்ரிக் ஸ்பேஸ், என்னென்ன டோப்பாலஜி ஸ்பேஸில் என்னென்ன, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். சரிங்களா, பார்த்துட்டு மெயின் ரிசல்ட்டெல்லாம் என்ன பண்ணுறேன், நான் ஒரு ஒரு நோட்ஸாக கொடுத்துறேன். சரிங்களா, மெயின் தியரம்ஸ்லாம் ஒரு நோட்ஸாக கொடுத்துட்டு அதை படிச்சிடுவோம். ரைட்டுங்களா, ரைட். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் நான் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துறேன். 100% காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் நம்பிடலாம். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் கிட்டத்தட்ட முடிஞ்சு 40% முடிச்சாச்சு. மிச்சம் இருக்குது 60%. இன்றைக்கி நாளைக்குள்ள காம்ப்ளெக்ஸ் நான் எப்படி முடிச்சிடுவேன். ஸோ அப்ளைடும் காம்ப்ளெக்ஸும் முடிக்கிறது தான் எனக்கு இன்றைக்கி நாளைக்கு எனக்கு வேலை. ரைட்டுங்களா. அல்ஜிப்ராவை பொறுத்தளவு குரூப் தியரி கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. குரூப் தியரி கம்ப்ளீட்டாக அவங்க முடிச்சு கொடுத்துறேன். குரூப் தியரியில் எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும், இங்கே மட்டும் கிடையாது, CSR கேட் எக்ஸாமில் எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு குரூப் தியரி நான் முடிச்சு கொடுத்துறேன் அல்ஜிப்ராவில். ஃபீல்டு தியரி முடிஞ்சுது. ஃபீல்டு தியரி இந்த ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு மட்டும் பார்க்கணும். அது ஒரு வீடியோஸில் முடிஞ்சிடும். 1 2 ஃபீல்டு தியரி முடிஞ்சிடும். இன்னும் ஒரே ஒரு டாபிக் ரிங் தியரி மட்டும் இதில் பெண்டிங் இருக்கும். அது இந்த திங்கக்கிழமை பார்த்தா அல்ஜிப்ரா கவர் ஆயிரும். அதுமாதிரி அல்ஜிப்ராவும் அதே தான். அல்ஜிப்ராவும் நம்ம பேசிக் முடிச்சிடும். இன்னும் கொஞ்சம் பர்டிகுலர் டாபிக்ஸ் மட்டும் பார்க்கணும். என்னென்னா லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கணும், குவாட்ரடிக் ஃபார்ம் பார்க்கணும், அப்புறம் வேறு என்னது, குவாட்ரடிக் ஃபார்மு, வேறு இது லீனியர் ஃபங்க்ஷன், வேறு என்ன பார்க்கணும், அப்புறம் சில முக்கியமான ரிசல்ட் டயகனலிசபிள் பார்க்கணும். அந்த மாதிரி சில முக்கியமானது பார்த்தாச்சுன்னா லீனியர் அல்ஜிப்ரா முடிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ இது நம்மளால் பார்க்க முடியாது. இது நான் என்ன நோட்ஸ் மட்டும் தந்துடுவேன். சரிங்களா. ஸோ திங்கக்கிழமை புரியுதுங்களா உங்களுக்கு. சாட்டர்டே சண்டே அப்ளைடும் காம்ப்ளெக்ஸும் முடிச்சுடுவேன். ரைட்டுங்களா. மிச்சம் இருக்க நாளில் நீங்கள் என்ன செய்வேன், இது நான் கொடுத்துருவேன். சரிங்களா. ஸோ இது கம்ப்ளீட்டாக நீங்கள் படித்தாலே போதும், வேறு எதுவுமே படிக்கணும் அவசியமே கிடையாது. ரைட்டுங்களா. நம்ம கொடுக்குற நோட்ஸில் இருந்தால் கண்டிப்பாக கேட்பாங்க. அதை விட அதிகமாக தான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருப்பேன். அதுவும் இந்த பழைய இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணிகிட்டே வரோமா, அதே நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே போதும். அதுவே அதிகமானது. சரிங்களா, அதுவே அதிகமானது. அப்படியே பார்த்துட்டு வாங்க. நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதை பார்க்க தான் உங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு சம் எப்படி புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா. நான் தேர் இஸ் ஃபார் ஆல் புக்ஸ் ஒரு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்க, அதில் என்ன தப்பு, அதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கும்போது தான் புரியும். அதனால் ஸோ இன்றைக்கி நாளைக்கு எனது அப்ளைட் முடிச்சிடும். கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரிங்களா. ஸோ இது இன்றைக்கி நாளைக்கும் பியூர் மேக்ஸு திங்கக்கிழமையிலேருந்து அந்த எக்ஸாம் வியாழக்கிழமை வரைக்கும் எனது கான்செப்ட் போகும். அதுக்கு இடையில் 2018க்கான டிஎன் செட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணிடுவோம். அப்போது நீ வியாழக்கிழமைக்குள்ளே டிஎன் செட் எல்லா கொஸ்டினுமே நம்ம சால்வ் பண்ணிடுவோம். சரிங்களா. ஓகே. ஸோ இது பிளான். சரிங்களா. ரைட். அடுத்து ஓகேங்களா. ஸோ இது கான்செப்ட். இப்போ நமக்கு மார்க்கை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. சரிங்களா. மார்க்கை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அப்ளையில் அப்படியே மார்க் அப்படியே சொல்லையே அள்ளிடலாம். அப்ளையில் படிக்க வேண்டிய டாபிக்ஸ் கம்மி, ஈஸியாக எழுதிடலாம். நீங்கள் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறவங்க அப்ளைடு முடிங்க. அப்ளைட் டெய்லி ரெகுலராக படிங்க. அப்ளைடு நோட்டில் எழுதி டெய்லி ரெகுலராக படிச்சுட்டு வாங்க. சைட் பை சைட் 1 மணி நேரம் நீங்கள் அப்ளைடு ஒரு நாளைக்கு படித்தா போதும். பியூர் மேக்ஸ் ரெகுலராக நீங்கள் படிச்சு தான் ஆகணும். பியூர் மேக்ஸ் பியூர்லி நீங்கள் படிச்சுட்டு தான் இருக்கணும். அப்ளைடு மினிமமாக படித்து மினிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டினை மினிமம் டைமில் படித்து அதிகமான மார்க் எடுக்கலாம்.
இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் எஃபெக்ட் போடுறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். இங்கே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ நேரம் படிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி மார்க், எப்படி புரிஞ்சு படிக்கணும் அதுக்கு தகுந்த மார்க். சரிங்களா? இங்கே வந்து கரணையே கிடையாது. பியூர் மேக்ஸை பொறுத்தளவு உங்களோட நீங்கள் எவ்வளோ நேரம் அந்த சப்ஜெக்டை படிக்கிறீங்க, புரிஞ்சு படிக்கிறீங்க, அதுதான் இங்கே விஷயம். ரைட்டுங்களா? அதுதான் பியூர் மேக்ஸில் ஒரு முக்கியமான இது. பியூர் மேக்ஸ் எவ்வளோ தூரம் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, அதை உங்களோட எபிலிட்டியை வந்து இங்கே தெரிஞ்சு போகும். சரிங்களா? இங்கே வந்து அந்த அளவு ஸ்கில்ஸ் தேவைப்படாது. ரைட்டுங்களா? ஸோ இதான் பியூர் மேக்ஸுக்கும் அப்ளைடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ டிஎன் செட்டுக்கு 2024 ஜூன் 7 முடிச்சிருவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் பிளான் என்னென்னா அதையும் நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் பிளான் என்னென்னா டிஆர்பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு ஆனால் டிஸ்கிரிப்ட் டைப் கொஷின்ஸ் போட போகிறோம். இது முடிச்சு அடுத்த செகண்டே என்னது டிஸ்கிரிப்ட் டைப். டிஸ்கிரிப்ட் டைப் கொஷின்ஸ் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு நம்ம போடுவோம். சரி, எல்லா சப்ஜெக்ட்லையும் நம்ம போடுவோம். இதே மாதிரி டிஸ்கிரிப்ட் டைப்புக்கு போடுவோம். போட்டுக்கிட்டே இருக்கும்போதே சிஎஸ்ஆர் எக்ஸாம் வருதா, சிஎஸ்ஆர் எக்ஸாம், கேட் எக்ஸாம் அடுத்தடுத்து வரும், எம்பிஹெச்எம் எக்ஸாம். இதுக்கு இடையில அப்பப்போ வீடியோஸ் போடுவோம். சரிங்களா? போட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ இந்த ஏரி இப்படியே போயிடும். இந்த 2024 இதிலே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ரைட். அதுக்கப்புறம் இடையில எங்கேயாச்சும் டிஆர்பி பிஜி அசிஸ்டன்ட் ஏதாவது போட்டாங்க அதுக்கும் நம்ம வீடியோஸ் போடுவோம். சரிங்களா? அப்போ நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே வீடியோஸ் போடுவோம். இதை முடிச்சதுக்கப்புறம் சப்போஸ் வந்து இதெல்லாம் முடிப்போம். முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கான்செப்ட் லெவல் வீடியோஸ். அதான் முக்கியமானது. கான்செப்ட் லெவல் வீடியோஸ்னால் தெரியுங்களா? ஒரு ஃபஸ்ட்லேருந்து ஒரு டாபிக் வைஸ் என்னது கண்டென்ட் வைஸ் யூடியூப்ஸ்லாம் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? கண்டென்ட் வைஸ் என்னது கான்செப்ட் வீடியோஸ் போடுவோம். தமிழ்லேயும் போடணும், இங்கிலீஷ்லேயும் போடணும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த இயர் இதிலே போயிடும். நெக்ஸ்ட் இயர் 2025 கான்செப்ட் லெவல் வீடியோஸ் போடணும். சரிங்களா? ஸோ இது வந்து என்னோடய பிளான். அதெல்லாம் நீங்கள் என்ன செய்றீங்க, கண்டினியூஸாக வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க. சரிங்களா? கண்டினியூஸாக வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க. ப்ராப்ளம் நிறைய சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ எல்லா ப்ராப்ளம்ஸும் நான் சால்வ் பண்ண வச்சுருவேன். ஸோ இதிலலாம் சிஎஸ்ஆரில் கேட்டு என்பிஹெச்எம் மேக்ஸில் என்னென்ன இருக்குது, ஸோ எல்லா ப்ராப்ளத்தையும் நான் உங்களை போட வச்சுருவேன். எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? யூடியூப்ஸில் தான் சால்வ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான வீடியோஸ் கண்டிப்பாக எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் தயவுசெய்து வீடியோஸை ஃபாலோ பண்ணி அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா மேக்ஸில் என்ன இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கவும் செய்யலாம். உங்களுக்கு மார்க்கும் வரும், ஜாப்பும் ஈஸியாக செட்டில் ஆகிடலாம். ஓகே, இந்த 1 இயர் மட்டும் நீங்கள் என்னோடய வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் 2025 ஆர் 26 ஏதோ ஒரு ஜாப்பில் கண்டிப்பாக இருப்பீங்க. நான் இருக்கிறோன்னோ இல்லையோ நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. ரைட்டுங்களா? ஏன்னா எனக்கு வந்து வேலைக்கு போகணும் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, போகணும் அவசியமும் கிடையாது. சரிங்களா? அதனால் நான் வேலைக்கு போகலன்னா பரவாயில்ல, நீங்கள் உங்களை வந்து கண்டிப்பாக உங்கள் ஒரு வேலையில் உட்கார வச்சுருவேன். சரிங்களா? ரைட். ஸோ இதுதான் இப்படி படிச்சிங்கன்னா எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா டிஎன் செட்டை எப்படி கிளியர் பண்ணலான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ஒவ்வொரு மாதிரி பிளான் பண்ணி ஒவ்வொரு எக்ஸாமையும் நான் ஒவ்வொரு எக்ஸாம் ஒவ்வொரு மாதிரி டீல் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? அந்தந்த எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டே இருப்போம். சரிங்களா? ஸோ மேக்ஸுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? மேக்ஸுக்கு வந்து நான் உங்களுக்கு ஆஃப்லைன் எதுவுமே சொல்லித் தர மாட்டேன். ஆஃப்லைன்லேயே என்னோடய ஆஃப்லைன் கிளாஸே ஆன்லைன் கிளாஸே ஆஃப்லைன் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப எலமெண்ட்ரியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டதோ புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை நான் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். புரிஞ்சுக்கலைன்னா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ ஓகே, அதனால் என்னோடய வீடியோஸே ரொம்ப எலமெண்ட்ரியாக தான் இருக்கும், ரொம்ப வெரி பேசிக்காக தான் இருக்கும். சரிங்களா? எனக்கு வந்து இந்த ஸ்லோவாக படிக்கிறாங்க தெரியுமா, அவங்க எனக்கு மேலே வந்தாலே போதும். ரொம்ப டாப்பர்ஸ்லாம் அவங்க என்னது அவங்க லெவலில் நான் வந்து டீச் பண்ணவே இல்லை. சரிங்களா? என்னோடய லெவலில் இருந்துன்னா அந்த ஒரு பிலோ ஆவரேஜ் இருக்காங்க, அவங்கள ஒரு மேலே கொண்டு வரணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது. ஸோ ஒன்றும் தெரியாமல் இருப்பாங்க. ஸோ நம்ம வீடியோஸ் பார்த்து ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டே வருவாங்க. கடைசியில் பார்த்தாங்கன்னா அவங்க நம்மளுக்கே டஃப் கொடுத்து அவங்க வீடியோஸ் போடணும். அந்த அளவுக்கு நம்ம அவங்கள மாற்றணும். சரிங்களா? ஸோ அதுக்கான ஏற்பாடு தான் நடந்துருக்கு. ஒவ்வொருத்தரையும் அடுத்தடுத்த லெவலுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். லெவல் 1ல் இருக்கிறவங்க லெவல் 2ல் இருக்கிறவங்க 3. ஸோ அந்த ஒரு ஷிஃப்டிங் மூவ்மெண்ட்டை என்னால் கொடுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் கான்செப்டை கொஞ்சம் புரிஞ்சு படிச்சுட்டு வாங்க. சரிங்களா? ஸோ கண்டினியூஸாக வீடியோஸ் பாருங்கள். பார்த்ததை நோட்டில் கண்டிப்பாக எழுதுங்க. திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். திரும்ப டிஎன் செட்டை பொறுத்தளவு இந்த ஒரு வாரம் நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, திரும்ப எவ்வளோ தூரம் ரிவைஸ் பண்ணி எழுதி பார்த்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். சரிங்களா? அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம இந்த கொஷின் சால்வ் பண்ணியிருக்கோம்ல டிஎன் செட்டு 2017, 18 இதெல்லாம் இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் வேறு, கொடுத்துருக்க டைம் வேறு. ஸோ 2024 அது வேறு. சரிங்களா? இங்கே வந்து டைம் அதிகமாக ஒரே ஒரு எக்ஸாம் தான் வைக்கிறாங்க. 50 மார்க் கொடுக்குறாங்க, 50 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க, 75 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க, 3 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. இப்போ டிஎன் செட் 2024 அப்படி கிடையாது. 3 மணி நேரம் 2 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். பேப்பர் 1 பேப்பர் அட் த டைம். அப்படிங்கும்போது கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ரெண்டாவது 100 கொஸ்டின் அடிக்கணும் 2 மணி நேரத்தில். அப்படிங்கும்போது கொஸ்டின் வந்து ரொம்ப பேசிக் லெவலில் தான் இருக்கும். அதாவது பார்த்தோன்னே எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் அப்ளைலாம் இந்த பார்த்த மாதிரி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கண்டினியூஸாக வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால் டிஎன் செட் வந்து
எல்லோரும் பாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது ரிட்ரீட்டாக. ஸோ யாருமே சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.